ஹலோ ஹாய்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணணுன்னா அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப் எப்படி ஓப்பன் பண்ண ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆப்னு இதை கிளிக் பண்ணுங்கள். நான் ப்ராஜெக்ட் லிங்க் தான் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த ப்ராஜெக்ட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வழக்கமாக இன்புட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீசெட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த இது இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இந்த ஃபோட்டோவில் உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 3 இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து குரூப் 12 வரைக்குமே இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 9 இமேஜ் ஆட் ஆகிருக்கு. இந்த 9 இமேஜுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6 இமேஜ் ஆனால் வச்சுக்கிடலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இந்த ஃபாண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபாண்ட் நேம் இந்த லெமன் மில்க் போல்ட் இதோட ஃபாண்ட் நேம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதிலே இந்த மாதிரி ஃபாண்ட் வந்துடும். இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இந்த இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னு போய் பாருங்கள். இல்லை குரூப் 3 இது லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே அவங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் இமேஜ் அதோடய ஃபோட்டோவோட நேம் போட்டிருக்கும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைலுக்குள்ளே போகும். வேறு இமேஜ் ஏதாவது கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போதும். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிடலாம். நான் சப்போஸ் இந்த இமேஜ் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் அதில் ஆட் ஆகிரும் பாருங்களேன். இமேஜ் அந்த ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் பேக் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? அந்த பின்னாடி இருக்கிறதுல அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை எல்லா குரூப்பும் இப்போ நம்ம 3ல் பண்ணோமா, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம 4ல் அதே மாதிரி எடிட் குரூப்பில் போய்ட்டு இங்கே இருக்கிற இமேஜில் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த இமேஜ் நேம் போட்டதில் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் உங்களோட இமேஜோ இல்லை 6 இமேஜ் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் பண்ணுறீங்கன்னா இதில் வேறு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாமே இதோட இமேஜாக இருக்கும். கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இவங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இவங்க இமேஜ் ஆட் பண்ணால் பாருங்களேன், அந்த இமேஜ் அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? இதில் அந்த முகம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லைட்டாக அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு இதில் அந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இமேஜுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா இமேஜுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இமேஜ் ஒரு 6 இமேஜ் வரணும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்த எல்லா லேயர்லேயும் கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் எப்படி இது கேமரா ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆஃப் ஆகிருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன் ஆகிரும். எல்லாமே இந்த மாதிரி நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கனால அந்த ஃபோட்டோ அதிலே வந்திருக்கும். ஓகேவா? உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு பாதியாக தெரியுதுன்னா அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1.1 ரேஷியோவில் லைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ. அதனால் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் ஃபோட்டோ அதில் வச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி பிளர்ராக தெரியுது பார்த்தீங்களா? பின்னாடி பிளர்ராக இருக்கும். சப்போஸ் அந்த பிளர்ரு வேணும் அப்படின்னா இப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பிளர்ரு வேணாம் அப்படின்னா கேமரா ஆப்ஷன் எஃபெக்ட்டில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணால் அந்த பிளர்ரு தெரியாது.
நீங்கள் ஆன் பண்ணனா அந்த பிளர் தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட விருப்பம் தான், ஓகேவா. அது ஆன் பண்ணால் உங்களோட விருப்பம். ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இது பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கும், அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னா எடிட்டிங்கில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு 9.60 ரேஷியோவில் ஃபுல் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களோட மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் கூட வச்சுக்கலாம், ஓகேவா. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் பழைய மாதிரியே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு எப்பயும் போல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. இதே மாதிரி வீடியோ எடிட்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.